தமிழக அரசியல் களம் இப்போ தீவிரமா சூடேறி இருக்குப்பா. முக்கியமா நடிகர் விஜய் அவரோட தேர்தல் வேட்புமனு தாக்கல். அதுல இருக்கிற சொத்து விவரம் தான் இப்போ மக்கள் எல்லாரும் கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல்ல யாராவது நிற்கணும்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுற விதிமுறைக்கு உட்பட தங்களோட முழு பண விவரங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்பா. அதாவது என்னன்னா, ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு சொத்தும் இந்த வேட்புமனு மூலமா வெளிச்சத்துக்கு வரும்னு அர்த்தம். முதல்ல கையில் இருக்கிற பணம் எவ்வளவு, வங்கி கணக்குல இருக்கிற சேமிப்பு எவ்வளவு, அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி, வைரம் மாதிரி நகைகள், விலை உயர்ந்த பொருட்கள் இவையெல்லாம் தனித்தனியா மதிப்பீடு பண்ணி சொல்லணும். அடுத்தது வீடு, சொந்த வீடு, மாடி வீடு, நிலம், விவசாய நிலமா, குடியிருப்பு இடமா, வணிக கட்டடமா இருந்தாலும் எங்க இருக்கு, எப்போ வாங்கினாங்க, இப்போ அதோட சந்தை மதிப்பு என்ன, எல்லாமே விவரமா சொல்லணும்பா. மேலும் கார், பைக் எல்லாமே சேர்த்து சொல்லணும். சாதாரண வண்டியா இருந்தாலும் பெரிய விலை உள்ள வண்டியா இருந்தாலும் ஒன்றையும் மறைக்க முடியாது. இதோட முடிஞ்சிடல. பங்குகள், கூட்டு முதலீடுகள், தொழில் முதலீடுகள் எங்க எவ்வளவு பணம் போடுறாங்கன்னு முழுசா காட்டணும். அதுக்கப்புறம் வருடத்துக்கு வருமானம் எவ்வளவு, சம்பளம், தொழில் வருமானம், வேற வருவாய் இது எல்லாம் சரியா பொருந்தணும். இன்னும் முக்கியமான விஷயம், கடன் இருந்தா அதையும் மறைக்க முடியாதுப்பா. வங்கி கடன், வீட்டு கடன், தனிப்பட்ட கடன் எல்லாம் சொல்லணும். மேலும் மனைவி பேர்ல இருக்கும் சொத்துகள், பிள்ளைகள் பேர்ல இருக்கும் சொத்துகள் இவையும் சேர்த்தே காட்டணும். இந்த எல்லா விவரங்களையும் ஒரு உறுதிமொழி ஆவணமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கணும். இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கைப்பா. இந்த விபரத்துல ஏதாவது மறைச்சா இல்ல தவறா சொன்னா சட்டப்படி நடவடிக்கை மட்டும் இல்ல, வேட்பு மனுவே ரத்தாகிடும் அபாயம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து என்ன புரியுது? வேட்பு மனுன்னா சாதாரண காகிதம் இல்ல, ஒரு மனிதனோட முழு பண வரலாறுப்பா. இப்போ மக்கள் எல்லாரும் கேட்குற கேள்வி, விஜய் அவரோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு, எவ்வளவு பணம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது, எந்த சொத்து அதிகமா இருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேட்புமனு ஆவணங்கள் வெளியான பிறகுதான் தெளிவா தெரியும்பா. தொடர்ந்து அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை பின்தொடருங்க. இது உங்கள் அறிவோம் ஆயிரம்.